इदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிச்சிருக்கிறது 24வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். தியானேனாத்மனி பஷ்யந்தி கேச்சிதாத்மானமாத்மனா அன்யே சாங்கியேன யோகேன கர்மயோகேன சாப்பரே. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா விகல்பம்னு சொல்லக்கூடிய சாய்ஸ், ஆல்டர்னேட்டிவ், 3 விதமான சாதகர்களை பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுது. 3ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 4ன்னு சொல்லுவாங்க. தியானேன் ஆத்மனி பஷ்யந்தி, தன்னிடத்தில் ஆத்மாவை பார்க்கிறார்கள். ஆத்மனி அப்படின்னா தன்னிடத்தில், தன்னோட ஹிருதயத்தில் தியானத்தினால் பார்க்கிறார்கள். யார? கேச்சித்து ஆத்மானம் ஆத்மனா. ஆத்மனானா புத்தி, தன்னுடைய சுத்த அந்த கரணத்தினால அமணிபாவம்னு சொல்லக்கூடிய புத்தியினால எல்லா விற்த்திகளையும் நேத்தி 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 பண்ணிட்டு வெறுமனே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எண்ணங்கள் அல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நிருத்த பூமியில இருக்கக்கூடிய அந்த சித்தத்தினால மனதினால் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆத்மாவை தன்னிடத்திலேயே தன்னுடைய சுத்த அந்த கரணத்திலேயே ஹிருதயத்திலேயே பார்க்கிறார்கள் சில பேர். யாரு? நிதித்தியாசன தியானம். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்றாங்க? அன்யே. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சாங்கியேன யோகேன. சாங்கிய யோகம்னு சொல்றது எது அப்படின்னா தத்துவ விசாரத்துக்கு பேரு சாங்கிய யோகம் அப்படின்னு பேர். தத்து தொம்மு பதார்த்தானி யத்ர சம்யக் ரூபேன கியாயந்தே விசாரியந்தே இது சாங்கியாக ஒரு லட்சணம் இருக்கு. எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தத்து பதார்த்தமும் ஈஸ்வர தத்துவமும் தொம் பதார்த்தமும் ஜீவ பதார்த்தமும் நன்றாக பார்த்தீங்கன்னா அறியப்படுகிறதோ விசாரிக்கப்படுகின்றதோ அந்த சாஸ்திரத்துக்கு பேரு சாங்கியம் அப்படின்னு பேரு. அப்ப இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அதுதான் விசாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை பத்தி தான் ஆச்சாரியா இங்க சொல்றார்.
அப்ப வந்து சாங்கிய யோகத்தினால திருஷ்யம் இது, நான் திரஷ்டா, இந்த பிரகிருதியோட தத்துவங்கள் 24, நான் 25ஆவதா இவைகளுக்கு வேறா நான் இருக்கேன் அப்படின்னு க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரகிருதியையும் புருஷனையும் பிரித்து அறியக்கூடிய இந்த சாஸ்திரத்துக்கு பேர் சாங்கியம்னு பேர். இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் சாங்கிய யோகத்தினாலும், சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கர்மயோகேனச்ச அபரே. அபரே அப்படின்னா வேறு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கர்மயோகம்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு லட்சியமே என்ன அப்படின்னா கர்மயோகத்தினாலேயே நாம் மோட்சத்தை அடைய முடியும், பரமாத்மாவை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மூச்சு முடிகிற வரைக்கும் கர்மயோகத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அப்போ இத்தனை வெரைட்டி சொல்லியாச்சு. இதுல ஒரே ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஞ்சோண்டு மாற்றம் பண்றோம். இந்த சாங்கியன யோகேன இருக்குல்ல, இதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், சாங்கியம்ன்றது ஒண்ணு தனியாயிடும். அந்நே சாங்கியேன அந்நே யோகேன அப்படின்னு தனியா பிரிச்சுங்க. அப்படி பிரிச்சிங்கன்னா யோக சப்தத்தினால அஷ்டாங்க யோகத்தையும் உள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன அர்த்தம், சில பேர் நம்மள மாதிரி உட்கார்ந்து விசாரம் பண்றாங்க, சில பேர் அஷ்டாங்க யோகத்து மூலமாகவும் விசாரம் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், தியான யோகம் ஒன்னாயிடும், ரெண்டாவது சாங்கியம் ஆயிடும், மூணாவது அஷ்டாங்க யோகம் ஆயிடும், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகமா எடுத்துக்கலாம். இப்படியும் அர்த்தம் பண்றவங்க இருக்காங்க. சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் சம்மதம் கொடுத்துருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சார் தியானேன. வந்துருங்க, நேற்று ஆரம்பிச்சது அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். தியானம் அப்படின்னா முதல்ல ஆச்சாரியர் சொல்றார் தியானத்தினால். தியானம்னா என்ன சுவாமி அப்படின்னா சப்தாதிபியோ விஷயேபியக ஸ்ரோத்ராதீனி கரணாணி மனசி உபசம்ஹிருத்ய. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 6 அத்தியாயத்துல வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 40வது ஸ்லோகம் 3:40 வந்து பாத்தீங்கன்னா சொல்ற தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரதிகித்யேனம் ஞான விஜான நாசனம். நம்ம என்னதான் படிச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்னஸ், இந்திரியங்கள்ல வீக்னஸ் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன ஆகாது அப்படின்னா பகவானை உட்கார்ந்து தியானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. அப்ப பகவானை உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா இந்திரியங்கள் நமக்கு கண்ட்ரோலா இருக்கணும். 3:41 வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. இதுக்கப்புறம் 2:58 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றாரு, 2:58 வந்து ஒரு சிதப்பரிக்க லட்சணத்தை பத்தி பேசும்போது சொல்ற கூர்மோங்காணீவ சர்வசக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளே வந்து பாத்தீங்கன்னா எப்படி கூர்மம் வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆமையானது வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லா இந்திரியங்களையும் தனக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா அடக்கிக்குமோ அதே மாதிரி 2:58 சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்காணீவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேபியக தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இந்திரியங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் வசப்படுத்தணும். ஆமை வந்து எப்படி உள்ள கூட்டுக்குள்ளார கை காலை இழுத்துக்குதோ தலைய, அதே மாதிரி 5 புலன்களையும் தன் வசப்படுத்திக்கணும். அப்படிப்பட்டவனுடைய ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றதாக ஆகும் அப்படின்னு சொல்ற சிதப்பரிக்க லட்சணம். அது சாதகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 6வது வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு இங்க ஆச்சாரியர் சொல்றாரு தியானம் நாமனா என்ன அர்த்தம் அப்படின்னா விஷயேபியக ஸ்ரோத்ராதீனி கர்ணாணி மனசி உபசம்ஹிருத்ய. இந்த விஷயங்கள்ல போயிட்டு இருக்க இந்த இந்திரியங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா விஷயங்கள்ல இருந்து பிரித்தெடுத்து இந்த மனசுலயே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்தாபனம் செய்ய வேண்டும். முதல்ல ஸ்தாபனம் பண்ண வேண்டியது புத்திசாலி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல வந்து இந்திரியங்களை லயம் செய்யட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3வது வள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 3:13 கட்டோபனிஷத் போட்டீங்கன்னா அப்படியே மந்திரம் இருக்கு. எச்சேது வாங் மனசி பிராஜ்ஞா. இந்த வாகிந்திரியங்கள் எல்லாத்தையும் விஷயங்கள் எல்லாத்தையும் இந்திரியத்துல லயம் பண்ணு. இந்திரியத்தை வந்து பாத்தீங்கன்னா மனதில் லயம் செய்யட்டும் புத்திசாலி. புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா போய் அவ்வளவுதான் போச்சு, புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம், சரியா புரியலன்னு அர்த்தம். மனசுல லயம் பண்ணட்டும். மனதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணட்டும், சாந்த ஆத்மனி தத்து எச்சேத் சாந்த ஆத்மனி. அந்த மனதையும் என்ன பண்ணட்டும் அப்படின்னா
நல்லா வந்து ஞான ஆத்மனி. ஆமா, ததியச்சேத் ஞான ஆத்மனி. நல்ல ஞான ஆத்மான்னு சொல்லக்கூடிய புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மனதை லயம் செய்யட்டும். இந்த புத்தியை என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகத்தி நியச்சேத் ஞானாத்மனி மகத்தி நியச்சேத். இந்த புத்தியையும் வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவம் சொல்லக்கூடிய பிராண தத்துவத்துல லயம் செய்யட்டும். அந்த பிராண தத்துவத்தையும் தூக்கி எங்க பண்ணணும் அப்படின்னா சாந்த ஆத்மனி ததியச்சேது சாந்த ஆத்மனி. அந்த பிராணனையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னிடத்தில் ஆத்மாவினிடத்தில் லயம் செய்யட்டும் அப்படின்னு அப்படியே கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப புத்திசாலியானவன் என்ன பண்ணணும், ஆச்சாரியர் தான் சொல்றாரு, விஷயங்கள்ல போற இந்திரியத்தை பிரிச்சு முதல்ல மனசுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றது. மனசி உபசம்ஹிருத்திய மனகச்ச பிரத்யேக சேத்தையத்தரி. இந்த மனதையும் தூக்கி எங்க பண்ணணும், ஸ்டெப்ஸ் வந்து அங்க நம்ம ஸ்டெப்ஸ் சொல்றோம், இங்க ஆச்சாரியர் டைரக்டா போயிடுறாரு. மனதையும் தூக்கி என்ன பண்ணணும், சேத்தைதரி தன்னுடைய ஆத்மாவின் இடத்தில் சைத்தன்யத்துல ஏகாகிரதையா எத்து சிந்தனம். இந்த மனசை தூக்கி உள்முகமா திருப்பி அகமகமகமகம்ன்ற அந்த ஸ்புரண மாத்திரமா சைத்தன்ய மாத்திரமா உணர்வு மாத்திரமா எந்த சிந்தனை செய்யப்படுதோ ஏகாகிர சித்தத்தோட, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தத்து தியானம். அதுக்கு பேர் தான் தியானம் என்று பெயர். நல்லா வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15வது ஸ்லோகம் சொல்லுது, யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி நியத மானசக சாந்திம் நிர்வாண பரமாம் மத் சம்ஸ்தானம் அதிகச்சதி. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நியத மானசக நல்ல மனதை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி, யோகியானவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி மனதையும் ஆத்மாலேயே வச்சு இவ்விதமா வந்து பாத்தீங்கன்னா ஏவம் ஆத்மானம் சதாயுஞ்சன் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோடையே இணைஞ்சு எவன் இருக்கானோ உட்காந்து ஊர் சுத்திட்டு இருக்க. தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நேற்று அபரோக்ஷ அனுபூதின்னு ஒரு டெக்ஸ்ட் கேட்டேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு, நான் வேணா லிங்க் அனுப்புறேன். என்ன ஆபாசம் தெரியுங்களா, என்ன ஆபாசம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, ஹை சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணை மூடி உட்கார்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை. யாருக்குமே கீழே உட்கார்ந்தே ஹேபிட் இல்லை. ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, கார் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷிகேஷ் சாதுக்கள்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாடம் படித்து முடிச்சுட்டேன், பாடம் படித்து முடிச்சதுக்கப்புறம் சாதனா பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னு கிண்டல் அடிக்க. அப்போ சாதனா பண்ணாமல் வேறு என்ன பண்ணலாம், பாயசம் பண்ணலாமா, ஊரெல்லாம் சுட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ ஆபாசம்னா ஆபாசம், அவ்வளோ ஆபாசம். வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய அடக்கத்தை நம்ம பயிலல அப்படின்னா எல்லா விஷயங்களும் அண்டர் த கார்பெட் நடந்துகிட்டே இருக்கும். வெளில தெரியாது, எல்லாம் புனிதர்களாவே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போனா தெரியும். இந்திரிய நிகிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சம்பவிக்கலனா வெறும் பேச்சா போயிடும். சுவாமி சொல்றாரு என்னன்னா, சாதனை பண்றேன்னு சொல்றாங்க, என்ன சாதனை பண்ண போறாங்க, என்ன சாதனை தேவை இருக்கு? அப்ப படிச்சு புரிஞ்சுக்கிட்டா, இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிட்டா போயிடுமா? இந்திரியங்கள் வசப்பட்டுருமா? உங்களுக்கு மனசு வசப்பட்டுருமா? யோசிச்சு பாருங்க. யாருக்கும் மனசு வசப்படாது, யாருக்கும் இந்திரிய வசம் இல்லை, யாருக்கும் வரவே வராது. வரப்போகுது. இங்க ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டா, சாதனா யாரு சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் ரிஷிகேஷ் சாதுக்கள் சொல்லலப்பா, கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. யாரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க நீங்க? கிருஷ்ணரையா கிரிட்டிசைஸ் பண்றீங்க? கிருஷ்ணர் தானே வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா இடையராது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட நிலை பெற வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் தான் சொல்றார். அது மாதிரி எவன் சதா காலமும், அப்ப சதா ஊர் சுத்திட்டு இருக்கலாமா? அங்க போறது இங்க போறது என்னென்னவோ பண்றது. அப்ப அதை காட்டிலும் வந்து கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கேவலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஆயிப்போச்சு. இப்போ வேதாந்தம் படிக்கிறவங்க எங்கயாவது வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்தாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வேதாந்தம் புரியல அப்படின்னு தயானந்தா பிலாசபி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு. அவனுக்கு புரியலப்பா, சரியா புரியல, அதனாலதான் கண்ண மூடி உட்காடுறான் அப்படின்னு. ஆனா இங்க மந்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லுது. இந்த விதமா எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி மனதை வந்து பாத்தீங்கன்னா சதா ஆத்மானம் யுஞ்சித
ஆத்மாவிலேயே சதா எவன் வைக்கிறானோ, அதுதான் இங்க பாஷிக்காரர் சொல்றாரு. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக் சேதைதரி ஏகாகிரதையா எத்து சிந்தனம், ஏகாகிர சிந்தனையோட இந்த சைத்தன்யத்துல நான் நான் நான்றதுலயே சதா வந்து பாத்தீங்கன்னா எவன் சித்தத்தை வைக்கிறானோ அதுக்கு பேர் தான் தியானம். இது மாதிரி பண்றவன் என்ன ஆகிறான் அப்படின்னா சாந்திம் நிர்வாண பரமாம், சாந்தின்னு சொல்லக்கூடிய மோக்ஷம், நிர்வாண பரம மேலான நிர்வாணம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை, அது எங்க இருக்கிறது? என்னுடைய ஸ்வரூப மத் சம்ஸ்தானம் அதிகச்சதி அப்படின்னு 6:15 வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 6:18 சொல்ற. 6:18 என்னது? யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்பிருகः சர்வகாமேப்யः யுக்த இத்யுச்யதே ததா. யதா விநியதம் சித்தம், யதா விநியதம் சித்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் எப்பொழுது இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா விசேஷ ரூபேன நியதம், நல்ல கண்ட்ரோல் பண்ணப்படுதோ, விஷயத்திலிருந்து 100% வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுதோ, அது மாதிரி பண்ணி இந்த சித்தத்தை என்ன பண்ணணும்? ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே. இதெல்லாம் சொன்னோம்னா என்ன பண்ணும்? ஆசிரமம் ரன் பண்ண முடியாது சாமி, ப்ரோக்ராம் பண்ண முடியாது, ஊர் சுத்த முடியாது, இங்க அங்க ஊர் சுத்த முடியாது, தபஸ் வாழ்க்கை ஆயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூ மாஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிட்டா போதும்னா எவ்வளவு கம்ஃபர்டபுள், எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுள். பெரிய பெரிய கம்பெனி சிஇஓஸ் எல்லாம் வராங்க, இப்போ ஜக்கி வாசுதேவ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அவங்களுக்காக ஒர்க் பண்றாங்க. யாராலையும் அது நம்ம மகாபாரதம் இதெல்லாம் படிக்கணும், எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவங்க கீழே இறங்கி யோகத்துக்காக ஞானத்துக்காக கீழே இறங்கி வரணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பெரிய திருதராஷ்டிரரும் கூட வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹரித்வாருக்கு போய் ஒரு பர்ணசாலையில வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருந்து யோக அபியாசத்துலதான் உயிரையும் போக்குறார். பெரியவங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்திருக்காங்க. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே இருங்க, ஒன்றும் பண்ண வேணாம், புரிஞ்சுக்குங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை அவங்க லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து, இது வந்து என்ன ஒரு மார்க்கெட்டிங்னே தெரியல. ஆமா, இங்க வந்து ஒருத்தர் பெருசா பேனர் போடுவார், ஒரு பகவத்னு ஒருத்தர் இங்க இருக்கார், திருவண்ணி இப்ப வருவாங்க. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா தியானத்தை விடு ஞானத்தை பெரு, என்ன கேட்சிங்கா இருக்குல்ல வார்த்தை, தியானத்தை விடு ஞானத்தை பெரு. ஸோ என்ன கேட்சிங், பாத்துலஸ் பார்த்து ஐயோ என்னன்னே புரியல, என்னென்னவோ அவங்க உங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்ணி கிருஷ்ணர் கிளியரா சொல்றார். எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடக்கப்பட்டு இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாலையே எவன் நிலை பெற செய்கின்ற, ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்குண நிராகாரம், வெறும் ஸ்புரண மாத்திரமா. எப்படி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளிமுகமா பார்க்கும் போது நாமரூப ஆகாரமா இந்த மனசு மாறுதோ, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள திரும்பி இந்த ஆத்மாவை பார்க்கும் போது இந்த மனசோட விருத்தி எப்படி இருக்கும்? நிராகாரமா இருக்கும். நிராகார விருத்தி அப்படின்னு பேரு. இது இருட்டை பார்த்தா எப்படி பாக்குது? ஒன்னும் தெரியலன்னு தானே இந்த விருத்தி போகுது. ஒரே இருட்டா இருக்கு, ஒன்னும் தெரியல அப்படின்னு எப்படி நம்ம இருட்ட கருகும் இருட்ட இந்த வெளியில நம்ம பார்த்து நம்ம சொல்றோமோ, அதே மனசு வந்து பாத்தீங்கன்னா உள்முகமா திரும்பிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அதே மாதிரி தான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரகாசம். அந்த ஒரே பிரகாசம், அங்க நாமம் இல்ல, ரூபம் இல்ல, ஒண்ணும் இல்ல, வெறும் பிரகாசம் மட்டும்தான், வெறும் அவேர்னஸ் மட்டும்தான், கான்சியஸ்னஸ் மட்டும்தான். அப்ப அந்த நிர்குண நிராகார விருத்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு ஆகுது. அதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே இந்த மனதை நிப்பாட்டுறதுன்னு பேரு. இது மாதிரி பண்றவன் நிஸ்பிருக சர்வ காமேபியக, எந்த காமங்களோடும் சம்பந்தம் இல்லாதவனா இருக்கிறான். அப்போ அவனுக்கு பேரு யுக்த யுத்யுச்யதே ததா, அப்பொழுது அவனுக்கு பேரு யுக்தன், யோகி என்று பெயராகின்றது அப்படின்னு 18வது ஸ்லோகம் 6:18. அதுக்கப்புறம் 6:19 சொல்றார். யதா தீபோ நிவாதஸ்தஹ நேங்கதே சோபமா ஸ்மிருதாம் யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. யதா தீபோ, நிர்விகல்ப சமாதி எப்படி நடக்கும் சுவாமி அப்படின்னும் போது, நிர்விகல்ப சமாதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்ட
தீபமானது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆடாம அசையாம வெறும் பிரகாசமற்ற மாத்திரமா இருக்குமோ, அதே மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாலேயே நிர்குண நிராகார ஆத்மாலேயே நிற்கும் போது அதுக்கு பேர் நிர்விகல்பம்னு பேர். நம்ம தூக்கத்துல அப்படிதான் நடக்குது. ஒன்னும் தெரியல, அங்க வேற ஒன்னும் இல்லை. ஒரு இருட்டை பார்க்கிறோம், இருட்டை பார்க்கும்போது அது விகல்பம் இருக்கா அப்படின்னு கேட்டா, விகல்பம் அப்படின்னா நாமரூபம் இருக்கா அப்படின்னா இல்ல, ஒரே இருட்டா இருக்குச்சு அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஃபுல்லா கர்கும்னு ஒரு இருட்டு, அமாவாசை இருட்டு, காட்டுக்குள்ளார எங்க மாட்டிக்கிறீங்க. என்ன தெரியுதுச்சு அப்படின்னா ஒன்னும் தெரியலச்சு, ஒரே இருட்டா இருக்குன்னு சொல்றோம்ல. அதே நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை பத்தி திரும்பும் போது வெறும் கான்சியஸ்னஸா இருக்கிறது, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்பம் பேர். அங்கேயும் ஒன்னும் இருக்காது. பூரண பிரகாசத்திலையும் நாமரூப குணங்கள் ஒண்ணும் இல்லை, அதுக்கு பேர் நிர்விகல்பம்னு பேரு. அந்த நிர்விகல்பம் எப்படின்னா ஆடாத அசையாத ஒரு தீபம் எப்படி இருக்குமோ காற்று இல்லாத இடத்துல, அது மாதிரி உபமையாக சொல்லப்படுது. யோகினோ யத சித்தஸ்ய, யோகியோட சித்தமானது இவ்வாறு சொல்லப்படுகிறது. யுஞ்சதோ யோகமாத்மனக, இந்த விதமா யோகத்தில் இருக்கக்கூடியவனுடைய அந்த சித்தமானது இந்த விதமா உபமையானது சொல்லப்படுதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6:20 சொல்லுது, யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதே. இந்த ஸ்லோகத்துக்கு இந்த 6:20 தான் ரொம்ப ஆப்டான ஸ்லோகம். யத்ர உபரமதே சித்தம், அபியாசம் பலமாயி நிதித்தியாசனத்துல ஒருத்தன் சதா இந்த மனதை ஆத்மாலேயே வச்சு பழகும் போது மெதுவா என்ன ஆகுனா, இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய அந்நிய விருத்திகள் வேற எந்த தாட்டும் இல்லாம வெறும் நிர்குண நிராகாரமா 100% ஆகும்போது அதுக்கு பேரு நிருத்த அவஸ்தான்னு பேரு. நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கிற அந்த பூமி சித்தத்தோட நிலைக்கு பேரு நிருத்த பூமின்னு பேரு. அந்த நிருத்த பூமியில யோக சேவையா, யோகத்தினுடைய அபியாசத்தினால், நிருத்தியாசனத்தோட அபியாசத்தினால் எப்பொழுது இந்த சித்தம் நிரோதத்தை அடைகிறதோ, உபரதியை அடைகிறதோ, ஷட் டவுன் ஆகுதோ, எத்திரச்ச ஏவ, அந்த நிலையில என்ன ஆகுது அப்படின்னா ஆத்மானம், தன்னுடைய அந்த கரணத்தினாலேயே தன்னுடைய புத்தி, என்ன புத்தி அங்க எந்த ஒரு எந்த தாட்டும் இல்லாத புத்தி, அமனீபாவம்னு சொல்லக்கூடிய அந்த மனம், அந்த அமனீபாவம்னு சொல்லக்கூடிய மனதினால் ஆத்மானம் தன்னையே, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையே பஷ்யன்னு பார்க்கின்றவனாக, ஆத்மனி துஷ்யதி தன்னிடத்திலேயே அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மோன அவஸ்தைக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் திரும்ப வெளியில வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட அவன் வந்து பாத்தீங்கன்னா விளாம்பலம் எப்படி ஒட்டாதோ ஓட்டோட, அது மாதிரி இந்த உலகத்தோட அவன் ஒட்ட மாட்டான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆனந்தத்திலேயே இருப்பான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷனை ஷனை ரூபரமேத் 6:25 சொல்லுது, மெதுவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபரமேத், இந்த இந்திரியங்களை என்ன பண்ணணும், மெதுவா 6:24 இருக்கு. 6:24 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, சங்கல்ப பிரபவைர் காமான் தியக்துவா சர்வான் அசேஷதக, என்னென்னலாம் சங்கல்பம் இருக்குமோ சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ணவே தெரிஞ்சிடும். என்ன மனனம் பண்ணும்போது என்ன தெரியும்னா, இங்க அடையறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சங்கல்பங்களும், எனக்கான சங்கல்பமும், என்னை சார்ந்தவர்களுக்கான சங்கல்பமும், இந்த உலகத்தை பத்தின சங்கல்பமும், எல்லா சங்கல்பங்களும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படின்னு எல்லாம் நீங்கி போய் வெறும் பிரசன்ட்ல மட்டும் இருக்கிற அவஸ்தை உண்டாயிரும். இருக்கு அவ்வளவுதான், நடக்குது. எந்த சங்கல்பங்களும் இல்லாதவனா ஒருத்தன் ஆகின்றான். எல்லா சங்கல்பங்களையும் தியாகம் பண்ணிட்டு மிச்சமில்லாம சர்வான் அசேஷதக, மிச்சமில்லாமல் எல்லா சங்கல்பங்களையும் தியாகம் பண்ணிட்டு மனசைவ இந்திரிய கிராமம், மனதினால் இந்திரிய கூட்டங்களை வினியம்ய சமந்ததக, நாலாபுறமும் போயிட்டு இருக்க இந்திரியங்களை என்ன பண்ணணும், நல்ல விசேஷ ரூபத்துல நியமம் பண்ணி என்ன பண்ணணும், ஷனை ரூபரமே,
மெதுவா மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷட் டவுன் பண்ணுங்க இந்த மனசை. எப்படி பண்ணணும்? புத்தியா திருத்தி கிரகீத்தையா, தைரியத்தோட, ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்னு நல்ல தைரியத்தோட இந்த மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக புத்தியினால, முட்டாள்தனமா மூர்க்கனா ஒரு பிடிவாதத்துலலாம் இல்லை, புத்தியை யூஸ் பண்ணி இது பொய் இது திருஷ்யம், இது பொய் இது திருஷ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது விஷம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 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 இதை கண்ட்ரோல் பண்ணி, புத்தியினால நல்லா கண்ட்ரோல் பண்ணி, ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா, இந்த ஆத்மாவிலேயே இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிலை பெற செய்து, ந கிஞ்சிதபி சிந்தையே, எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்க வேண்டாம். இதான் நிதித்தியாசம், இதான் ஆத்ம தியானம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 6:26 சொல்ற, 24, 25, 26 யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். ஆனா இது ஈஸியா சித்திக்குமா சுவாமி? இருக்காது, சித்திக்காது. பெரிய போராட்டம் தான். எந்த பிசினஸ் பண்ண போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவளை ஈஸியா சக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பிசினஸும் தியானமும் அவளை ஈஸிலாம் இல்லை. மனசு வெளியில போகும். எதோ எதோ நிச்சரதி, இந்த மனசு வெளியில போயிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? மனஸ் சஞ்சலம் அஸ்திரம், மனசு வந்து ஆத்மால நிக்காது, நிர்குண நிராகாரத்துல நிக்காது. அது எதையாவது வெளியில போய் ஊர்மைய ஆரம்பிச்சிடும். அதை கண்ட்ரோல் பண்ணி ததஸ் நியம் ஜெயித்தது, எப்படி வெளியில போச்சோ திரும்ப திரும்ப இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியம் ஜெயித்தது, கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி ஆத்மனியேவ வசம் நையே, ஆத்மாலேயே இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 அதுலேயே வைக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதமாக சொல்லப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய 6வது சாப்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியான யோகத்தை தான் சொல்லுது. அதுக்கப்புறம் 6வது அத்தியாயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா நேராக 18வது அத்தியாயத்தில் 49வது ஸ்லோகத்துல இருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் நிஷ்டா பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்கு, ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. அப்ப 49ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 55 வரைக்கும் இருக்கிறதும் இந்த தியான யோகத்தை கண்டிஷனோட சொல்லுது. அடிச்சா இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, இதுக்கு பேரு தியானம்னு பேரு. இங்க மந்திரத்துல இருக்கா அப்படின்னா ஆமா தியானம்னா எப்படி அப்படின்னா ததா தியாயதீவ பகஹா. தயானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, என்ன மனசு என்ன இறுகி போகணுமா? மனசு எதுக்கு? மனசு வந்து யூஸ் பண்றதுக்கு தானே மனசு கொடுத்துருக்காரு, அதை வந்து கல்லாக்கணுமா அப்படின்னு கேட்குறேன். நான் சொன்னேன் இந்த மனசு தானேங்க ப்ரொஜெக்ஷனே, இந்த மனசு பண்ற கூத்து தானேங்க இந்த சம்சாரமே. இந்த சம்சாரம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து சம்சாரம் இருக்கு, பயம் இருக்கு, துவைத்தம் இருக்கு. அப்ப இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா கல்லா ஆக்கணுமா அப்படின்னா ஆமா, இந்த மனசு நான் இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசோட இணைஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்சாரம் நின்றுட்டு இருக்கு. உங்களுக்கு சுகதுக்கத்தை கொடுக்கறது ஏதாவது இருக்கா அப்படின்னா சுகதுக்கத்தை கொடுக்கறது ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னா இந்த மனசு தான். இதான் மாயையோட ரெப்ரசன்டேட்டிவ் இதுதான். அப்ப எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ அங்கங்கெல்லாம் சம்சாரம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் மனசு இல்லையோ அங்கெல்லாம் சம்சாரம் இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாம் சிரிக்கிறாங்க. தயானந்த சுவாமி வந்து சொல்றாரு என்னன்னு கேட்டா மனசை போய் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாக்கிக்கிறதா, அதை யூஸ் பண்ணாம போறதா, என்ன முட்டாள்தனமா இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி எதுக்கு? கொஸ்டின் பண்ணுங்க. மனசை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? மனசை யூஸ் பண்றது எதுக்காக? ஏன் அப்படின்னா மனத்தினால ஆத்மாவை அறிய முடியாது, மனசுனால விவகாரம் தான் பண்ண முடியும். விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? மாயாமயம் இந்த ஜெகத்து. அப்ப இந்த மாயாமயம் ஜெகத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? சாகர மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த மனசு. அப்ப மோட்சம் வேணும்னா மனசை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுது. மோட்சம் வேணாம் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயா அது பாட்டுக்கு சுற்றி வரட்டும், சுகம் துக்கம் மோகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிப்போச்சு, இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருக்கும் சாமர்த்தியம் இல்லை. ஏன்னா கண்ண மூடி உட்காரவே யாராலையும் முடிய மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறது? தேவையில்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியில் இருந்துக்கலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுங்க, சாஸ்திரத்தை கொஞ்சம் படித்து புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். அப்போ அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சம்சாரம் யாருக்காவது போகுமானா போகாது. ஆனால்
நான் சாஸ்திரம் படிச்சவன் அப்படின்ற ஈகோ மட்டும்தான், எனக்கு ஞானம் இருக்கு அப்படின்ற ஈகோ மட்டும்தான் இருக்கும். சம்சாரம் மறையாது. அப்ப சம்சாரம் மறையணும் அப்படின்னா, ஆத்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த நிதித்தியாசனம் பண்ணியே ஆகும். அதனால பிரம்மபூயாய கல்பத்தை யாரு இந்த விதமா சித்தத்தை அடக்கி இந்த ஆத்மாலேயே நிலை பெறுகிறானோ அவன்தான் பிரம்மமாவதற்கு தகுதி உடையவனாகின்றான். மீதி யாரோ பிரம்மமா ஆக முடியாது, சம்சாரியா தான் இருந்துட்டு இருக்கணும். அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு, எது மாதிரி தியானம் பண்ணணும்? ததா தியாயதீவ பகஹா. எப்படி வந்து பாத்தீங்கன்னா கொக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனுக்காக வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணுமோ ஆடாம அசையாம, அது மாதிரி தியாயதீவ பிருத்திவி, இந்த பிருத்திவி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஆடாம அசையாம இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியானம் பண்ற யோகியும் ஆடாமல் அசையாம ஆத்ம சிந்தனையில இருக்கணும். அதுக்கப்புறம் தியாயந்தி இவ பர்வதாகா, இந்த பர்வதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடாம அசையாம அச்சலமா வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி யோகியும் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல சொரூபத்தில் அசையாதவனா வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற வேண்டும் அப்படின்னு தியானத்துக்கான விதிமுறைகளும் சொல்லியாச்சு. இது உபமா உபாதானாத், இந்த விதமா உபமானா நிறைய பர்வதம் பிருத்திவி கொக்கு அப்படின்லாம் உபமை சொல்லி என்ன பண்ணிருக்க அப்படின்னா தைலதாரவத்து சந்ததக, இந்த சிந்தனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தைலதார மாதிரி எண்ணெய் ஒழுகு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகம் 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 அகம்ன்ற ஸ்புரண மாத்திரத்திலேயே எப்படி இருக்கணும்? அவிச்சின்ன பிரத்யோ, அவிச்சின்ன அப்படின்னா துண்டுபடாத அகம் 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 அகம்னு. இப்ப நம்ம ராம் 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 சொல்றோம்ல, இது சகுனம். ராம் 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 ராம், இது மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு துண்டுபடாத ஒரே தாட்டு போயிட்டு இருக்கு. ஆனா எதுல போயிட்டு இருக்கு? ஒரு சகுனம், ஒரு நாமத்துல போயிட்டு இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்முகமா திரும்பி இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த மனம் பார்க்கும் போது வெறும் ஸ்புரணமா நிர்குண நிராகாரமா வெறும் சைத்தன்யமா உணர்வா தொடர்ந்து துண்டுபடாத ஒரு தாட் ப்ராசஸ் போயிடுச்சுன்னா, நான் சொன்னல வெளியில எப்படி வஸ்துக்கள் மட்டும் இல்ல, நீங்க இருட்டை பார்த்தா என்ன தெரியும்? ஒரு கர்க்கும்மன் இருட்டை பாக்குறீங்க, தாட் எப்படி போயிட்டு இருக்கோம்? தாட் இருக்குமா இருக்காதா? தாட் இருக்குமா இருக்காதா? தாட் இருக்கும். ஆனா அந்த தாட்டுக்கான விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருட்டு 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 இருட்டுன்னு. சரி, இருட்டு இருட்டுன்னு போகும்போது அது மாதிரி நமக்கு தெரியுதா? இருட்டு இருட்டு இருட்டுன்னா தெரியுது. ஆனா தாட்டு வந்து பாத்தீங்கன்னா இருட்டு இருட்டு இருட்டுன்னு தான் தழுவிக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு ஒரே தாட்டா தெரியுது. ஏன் அப்படின்னா ஒரே 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 இருட்டு, ஒரே இருட்டா இருக்கிறதுனால நம்ம எண்ணங்கள் போனாலும் கூட அந்த எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயமா இருக்கிறதுனால நமக்கு நிறைய தாட் இருக்கிற மாதிரி தெரியாது. ஒரே தாட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே இருட்டா, நம்ம அதான் தான் சொல்லுவோம் ஒரே இருட்டா இருக்குச்சு அப்படின்றோம். அப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருட்டு 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 இருட்டுன்னு போயிட்டு இருக்கு, ஒரே இருட்டா தெரியுது. இதே நம்ம வந்து பொருட்களை பார்க்கும்போது என்ன தெரியுது? இந்த பக்கம் திரும்புறோம், இந்த பக்கம் வெளிச்சத்து பக்கம் இந்த உலகத்து பக்கம் திரும்பும் போது நமக்கு கண்ணுல என்னெல்லாம் பதார்த்தங்கள் படுது? விதவிதமான பதார்த்தங்கள் இருக்கு. அப்ப நம்ம தாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டேபிள், மரம், செடி, கொடி, மனுஷன், ஆணு, பெண்ணு, லாரி, பஸ்ஸு, மலை, வீடு அப்படின்னு பார்க்க அநேக வஸ்துக்கள் இருக்கு. அதனால தாட்டு வந்து பாத்தீங்கன்னா அநேகமா இருக்கு. அப்ப தாட்டு வந்து அநேகமா இருக்கிற தாட்டு ஒரு இருட்டை நோக்கி திரும்பினா ஒரே இருட்டா எப்படி தெரியுதோ இதே மாதிரி ஒரு பிரகாசத்தை நம்ம பார்க்கணும், சூரிய பிரகாசத்தை பார்க்கணும். அப்ப சூரிய பிரகாசத்தை பார்க்கும்போது உங்களோட விருத்தி என்னவா இருக்கும்? அந்த சூரிய பிரகாசத்தோட ஒரே பிரகாசமா எப்படி ஒரே இருட்டுன்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய தாட்டும் என்ன ஆயிடும்? ஒரே பிரகாச விருத்தியா மாறிடும். தாட் ஒரே பிரகாசமா இருக்கும். இதே மாதிரி நம்ம தாட்டை வந்து பாத்தீங்கன்னா அகமுகமா திருப்பும் போது உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்குண நிராகாரம் சைத்தன்யம், வெறும் உணர்வு மாத்திரமா இருக்கிறது. அப்ப இந்த விருத்தியும் எப்படி ஆகும்? அந்த மயமா ஆகிவிடும். அப்ப அந்த மயமா ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவிச்சின்ன பிரத்யோ தியானம். அதுக்கு பேர் தான் தியானம் என்று பெயர். தேன தியானேன,
அந்த தியானத்தினால் ஆத்மனி தன்னிடத்தில் புத்தியில், எந்த புத்தி? அமனிபாவம் சொல்லக்கூடிய வேற எல்லா தாட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மரூபமா இருக்கிற அந்த புத்தியில, அந்த பிரம்மரூபமா இருக்கிற புத்தியில பஷ்யந்தி ஆத்மானம் பிரத்யக்கு சேத்தனா, தன்னுடைய சொந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அவன் அங்கு பார்க்கின்றார்கள். எப்படி அப்படின்னா ஆத்மனா யாருனால பாக்குறாங்க? தியான சம்ஸ்கிருதேன அந்த கரணேன, தன்னுடைய புத்தியினாலேயே பார்க்கிறார்கள். எப்படிப்பட்ட புத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு அபியாசம் வரும். பிராக்டிஸ் பண்ணி 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 அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்றதுன்னு பேர். ரஜஸ் தமஸ் இந்த ரெண்டு குணங்களையும் இந்த தியானத்தினால சுத்திகரணம் பண்றது. சம்ஸ்கிருதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தி பண்றது. இந்த ரஜோகுணம் சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். தமோ குணம் தூங்கி போயிடும். விக்ஷேபம் லயம் இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரலைஸ் பண்ணி வெறும் சத்துவ குணமா இருக்கிறது, வெறும் பிரகாசமா இந்த மனசை வச்சோம் அப்படின்னா 98% சத்துவ குணத்துக்கு வரும்போது பரம்பிரசங்கியானம், அதான் தியானம். பரம்பிரசங்கியானம் சொல்லக்கூடிய 98% சத்துவ குணம் இருக்கிற தியானத்தினால எனது அந்த கரணேன கேச்சித் யோகினக, அப்படிப்பட்ட அந்த கரணத்தினால யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய புத்தியிலேயே இந்த ஆத்மாவை என்ன பண்றாங்க? தன்னையே தன்னால் தன்னிடத்தில் பார்க்கிறார்கள் அப்படின்னு ஆச்சு. அடிச்சா இதுதான் இங்க வந்து சொல்லியாச்சு. இது யோகம், நிதித்தியாசன யோகம் சொல்லியாச்சு. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்ப தயானந்த ஆசிரமம், இது நம்ம ரமணாசிரமம் மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமங்கள் நிறைய இருக்கு. என்னன்னா வேதாந்த விசாரம் இல்லாமலேயே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்து ஆத்ம தியானம் பண்றவங்க இருக்காங்க. இப்ப நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு தியான யோகத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனனத்திலேயே என்ன பண்றோம்? மனனத்தோட பர்பஸே என்னன்னா ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு, ஆத்மா கண்ணியமா இருக்கிறது எல்லாம் பொய் அப்படின்னு நெகேட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆத்மால மட்டும் நிற்கும் போது உங்களுக்கு அனுபூதி நடக்கும் போது அகண்ட போதம் உண்டாகும். இந்த சர்வாத்ம பாவத்துக்கு வந்தவங்க இருக்கிறது ஒரே தத்துவம் தான். எல்லா ஜீவராசிலையும் நான் தான் இருக்கிறது ஒரே ஆத்மா தான். இந்த நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் 24 தத்துவங்களும் வெறும் மாயாமயம். தேகங்கள் எல்லாம் மாயா. எல்லா தேகங்களும் அசைகின்ற அசையாதவைகள் எல்லாம் மாயையோட காரியம். இதெல்லாம் பொய், சொப்பன மாதிரி அப்படின்னு எல்லாத்தையும் புத்தியினால என்ன பண்றோம்? நெகேட் பண்ணிட்டு தான் நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு தன்னை வந்து பிரம்மமா உட்கார்ந்து நிதித்தியாசனம் பண்றது, தியானம் பண்றது. அப்ப வேதாந்திகள் பண்ணக்கூடிய தியானம் அகண்ட தியானம், பிரம்ம தியானம் அப்படின்னு பேர். இதே ரமணாசிரம் மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்த விசாரம் இல்லாம ஆத்மாவையே பார், நான் தான் ஆத்மா அப்படின்ட்டு நான்லயே பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்லயே நிப்பாட்டுறாங்க. அப்படின்னா அவங்க எங்க நிப்பாங்க? இண்டிவிஜுவல் ஆத்மால நிப்பாங்க. அப்ப இண்டிவிஜுவல் ஆத்மால நிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்லைட்மெண்ட் எப்படின்னா பார்ஷியல் என்லைட்மெண்ட். இததான் யோகிகளோட அனுபூதி அப்படின்னு நம்ம யோக சூத்திரத்தோட அனுபூதி இதுதான். அப்ப வேதாந்த அனுபூதி அகண்ட பிரம்ம தத்துவத்துல அனுபூதி. வெறும் யோகத்தை வந்து சாங்கியம் இல்லாம யாராவது பண்றாங்கன்னா, தத்துவ விசாரம் சிரவணம் மனனம் இல்லாம டைரக்டா ஒருத்தர் ஆத்ம தியானத்துக்கு போனாங்கன்னா அவங்க இண்டிவிஜுவல் ஆத்மாவை மட்டும்தான் பிராப்தி பண்ண முடியும். இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியார் திரும்ப பாஷ்யத்துல சாங்கியத்தை பத்தி சொல்றார். யோகிகளை விட்டுருங்க. இது அப்புறம் அந்யே அப்படின்னா மற்றும் சிலர், சாங்கியேன யோகேன சாங்கிய யோகத்தினால். சாங்கிய யோகம் என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார் சாங்கியம் நாம. இதை எழுதிங்க, இதெல்லாம் ஹைலைட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சணத்துக்குள்ளார வர்றது, ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். சாங்கியம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா நம்ம கபிலரோட சாங்கியம் இல்லை, சாங்கிய காரிக்கால சொன்னது இல்லை. சாங்கியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சாங்கியம் அப்படின்னு பேரு. வேதத்துல இருக்கிறதுக்கு பேரு பாரமார்த்திக சாங்கியம்னு பேரு. அந்த சாங்கியம் இது சத்துவ ரஜஸ் தமாம்சி குணாகா.
சத்துவம், ரஜசு, தமசு, இந்த 3 குணங்கள். இந்த 3 குணங்களோட காரியம்தான் எது அப்படின்னா 24 தத்துவங்கள். 24வது தத்துவம் தான் மூலப்பிரகிருதி, திரிகுணாத்மிகா மாயா. அதனுடைய காரியங்கள் தான் புத்தியிலிருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூத்தங்கள் எல்லாம். ஒரு புத்தி, ஒரு அகங்காரம் 2 ஆச்சு, அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் 5, 5 2 7. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பிரகிருதியிலிருந்து இந்த 7 வந்துச்சு 8, மூலப்பிரகிருதியோட சேர்த்தா 8. அபரா பிரகிருதி, பின்னா பிரகிருதின்னு 8 பேர். 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற. இதுக்கப்புறம் அந்த 8லிருந்து உண்டானது என்ன? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூதங்கள் 15. அதுக்கப்புறம் ஒரு மனஸ்தத்துவம் 16. அப்ப 8ம் 16ம் 24 தத்துவங்கள். 24ல மூலப்பிரகிருதி காரணம், 23 தத்துவங்கள் காரியம். இந்த மொத்த 24 தத்துவங்களும் சத்துவ, ரஜஸ், தமாம்சி, குணாகா. இவைகள் எல்லாம் 3 குணங்கள் தான். நான் பார்க்கிறது, கேட்கறது எல்லாம் 3 குணங்கள் தான். மயா திருஷ்யா, இவைகள் எல்லாம் என்னால் பார்க்கப்படுகின்றன. தூக்கத்துல நான் நைட் ஆரம்பிக்கிறேன். தூக்கத்துல எனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு அந்த மாயைய, திரிகுணாத்மிகா மாயைய ஒன்னும் தெரியலன்னு நான் பார்க்கிறேன். காலையில வேக்கப்பாகும் போது புத்திய நான் பார்க்கிறேன், அகங்காரத்தை நான் பார்க்கிறேன், பஞ்ச இந்திரியங்களை பார்க்கிறேன். இந்திரியங்களை பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுல தன்மாத்திரைகள் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரைகளை பார்க்கிறேன், மனசை பார்க்கிறேன், பஞ்ச ஞானேந்திரியங்களை பார்க்கிறேன், பஞ்ச கர்மேந்திரியங்களை பார்க்கிறேன், பஞ்சமகா பூத்தங்களை, வெளியில இருக்கிற பூத்தங்களை பார்க்கிறேன். இது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்களுக்கு வேறானவன். மயா திருஷ்யா, இந்த 3 குணங்கள் என்னால் பார்க்கப்படுகின்ற திருஷ்யங்களாக இருக்கின்றன. அகம் தேபியோ அந்யஹா, நான் அவைகளுக்கு வேறானவன். 24 தத்துவங்களுக்கும் வேறானவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தது வியாபார சாட்சிபூதோ. நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 23 தத்துவங்களும் குணா குணேஷு வர்த்தந்தே. குணங்கள், 3 குணங்கள், 3 குணங்களோட காரியம்தான் இந்த தேகத்துல இருக்கிற எல்லாம். இந்த 3 குணங்களோட காரியங்கள், வெளியில இருக்கிற 3 குணங்களோட காரியமா இருக்கக்கூடிய பஞ்சமகா பூத்தங்களோட, இந்த ஜெகத்தோட, சப்தரூபரச கந்தங்களோட, இந்த தேகாதிகள் குணங்கள் டும் 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 இதான் விவகாரம் நடக்கிறது. அப்ப இந்த குணங்கள் வெளியில இருக்கக்கூடிய காரியங்களோடு வந்து பாத்தீங்கன்னா என்ன விவகாரம் நடக்குதோ அதுக்கு பேர் தான் கர்மான்னு பேர். கர்மமா இருக்கட்டும், இல்ல வந்து போகமா இருக்கட்டும், எல்லா குணங்களில் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டு ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. டும் டும் டும். இததான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா தது வியாபார சாட்சி பூதோ. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்களில் என்ன காரியம் நடக்குதோ அதை எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்க்கின்றவன் நான். நான் சாட்சி வடிவாக இருக்கின்றேன். நான் எப்படிப்பட்டவனா? நித்யோ குணவிலக்ஷணக ஆத்மா இதி. நான் இவைகளுக்கு வேறானவன். நான் இவைகளுக்கு வேறாக நித்திய ஆத்மஸ்வரூபமா நான் இருக்கின்றேன். திரஷ்டா திரஷ்டா திருஷி மாத்திரக. வெறும் திரஷ்டா வந்து சைத்தன்ய மாத்திரமா இருக்கிறவன், வெறும் சைத்தன்யம் தான். அப்படி இருக்கின்ற நான் வந்து பாத்தீங்கன்னா வேற திரஷ்டா நான். இவைகள் எல்லாம் எனக்கு திருஷ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தனம். இதைத்தானே முதல் உங்களோட 2வது பேஜ்லயே இந்த 13வது சாப்டர் முன்னாடியே கொடுத்த ஆத்மனாத்ம விவேகம்னு ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கேன் பாருங்க. திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாத், திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாத் திருகேவ ஆத்மா விவேகினஹ. 13வது சாப்டர் உங்களுக்கு பிடிஎஃப்ல 2வது பேஜ்லயே இந்த ஸ்லோகம் 2 சொல்லியிருக்கேன். ஆத்மனாத்ம விவேகத்தோட முதல் ஸ்லோகமே தான். சங்கரர் எழுதும்போது சொல்றார், திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியாத். எதையெல்லாம் பார்க்கப்படுதோ அதையெல்லாம் அனாத்மா. திருகேவ ஆத்மா விவேகினக. ஆத்மா எது அப்படின்னா வெறும் திரஷ்டா மாத்திரம் தான். திருக்குன்னா திரஷ்டா, திரஷ்டா மாத்திரம் தான் ஆத்மா அப்படின்னு விவேகிகள் நினைக்கிறார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிகி. இந்த திரஷ்டாவையும் இந்த திருஷ்யத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியதா தான் எல்லா வேதாந்தங்களும் இருக்கின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா எத்து சிந்தனம்,
இந்த விதமா எந்த சிந்தனை இருக்கோ அந்த சிந்தனம் தான் சிந்தனம் ஏவ சாங்கிய யோகா. இந்த சிந்தனைக்கு பேர் தான் சாங்கிய யோகம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாங்கிய யோகம் தான் பண்ணிட்டு. அப்போ மெதுவா 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 என்ன பண்றோம்? திரஷ்டா திருஷ்யம் பார்க்கறது எல்லாத்தையும் பிரிச்சு 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தேன பஷ்யந்தி, இந்த யோகத்தினால, இந்த பிரிச்சு பிரிச்சு பார்க்கிற யோகத்தினால ஆத்மானம் ஆத்மனா இது வர்த்ததே, தன்னுடைய விவேக புத்தியினால என்ன பண்றோம்? பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறத யோகிகள், இந்த சாங்கிய யோகிகள் செய்கிறார்கள். இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் மனனம். இந்த சிரவணத்திலையும் மனனத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை தான் பார்க்கணும். முதல்ல சிரவணத்துல ரிசீவ் பண்றீங்க, உடனே காரியம் நடக்காது. உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்டா திருஷ்யத்தை பார்க்கறதுக்கான சாமர்த்தியம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா புரியும். சாஸ்திரம் இப்ப என்ன சொல்றதோ, நான் சொல்றது திரஷ்டா திருஷ்யம்ன்ற விஷயம் புரியுது. நான் பார்க்கிறேன், என் புத்தி பார்க்கப்படுது. எனக்கு தெரியுது என் புத்தி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியோட இப்ப பரவாயில்ல. வேதாந்தம் 1 வருஷம் பாடம் கேட்க 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 புத்தி கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு இப்ப எனக்கு புரியுது. மனசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரசண்டா இருக்கு. கொஞ்சம் சாஸ்திரங்கள்லாம் கேட்க கேட்க மனசு சாந்தமா இருக்கு, தெரியுது. என்னுடைய இந்திரியங்கள் பத்தி நான் பாக்குறேன், டெய்லி பாக்குறேன். கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் எப்படி இருக்குன்னு, என் தேகத்துல என்ன மாற்றம் நடக்குதோ அது எல்லாத்தையும் பாக்குறேன். அப்ப எதெல்லாம் பார்க்கிறனோ அதெல்லாம் திருஷ்யம். நான் யாரு? நான் பார்க்கிறவன். புரியுது சாமி, புரியுது இல்ல? ஆமா புரியுது. ஆனா அதுல நிக்க முடியுமா? நிக்க முடியல. 24 மணி நேரம் இந்த விசாரம் போகுதா? போகல. மிஸ் ஆயிடுறோம், காணா போயிடுறோம். கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சோடனே காணா போயிடுவோம். இந்த சொசைட்டி நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். இந்த திருஷ்டா திருஷ்யத்தை விவேகம் பண்ண விடாம வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் வந்துருது, நம்மளை ஆழ்த்திடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்துகிட்டே போகும். மெதுவா 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 இந்த இந்த விவேகம் வந்து பாத்தீங்கன்னா என்னாகும்? 24 மணி நேரமும் இந்த விவேகம் வர ஆரம்பிக்கும். அப்படி சிரவணத்தினால நல்லா சிரவணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மனனத்தினால நல்லா உட்கார்ந்து இப்ப என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருங்க. எதை பார்த்தாலும் பிரிச்சு 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 உள்ளுக்குள்ளார வெளியில விவகாரம் பண்ணும் போது கூட உள்ளுக்குள்ளார பேரலெல்லாம் ஒரு தாட்டு போயிட்டே இருக்கும். இது திருஷ்யம், இது திருஷ்யம், என்ன இருக்கு? எல்லாம் திருஷ்யம் தான், எல்லாம் திருஷ்யம் தான். எதை பார்த்தாலும் இது திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு உள்ளுக்குள்ளார ஒரு பேரலெல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இந்த தாட்டுக்கு பேர் சிரவணத்துக்கும் இந்த மனனத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா சாங்கிய யோகம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 3வது சாய்ஸ் சொல்றார். ஆச்சாரியரோட இதுபடி 3 தான் யோகம். ஒன்று நிதித்தியாசன யோகம், 2வது சிரவண மனனம்னு சொல்லக்கூடிய விசாரம், அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை ஆச்சாரியர் சொல்றார். கர்மயோகேன சாப்பரே இருக்குல்ல மந்திரத்துல, கர்மயோகேன சாப்பரே, கர்மயோகத்தினால் மற்றும் சிலர் பார்க்கிறார்கள். கர்மயோகம் என்னது? கர்மயோகேன கர்மயேவ யோகோ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாராவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போயிட்டு இருக்கவங்க சொல்றாங்க, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 40 வயசு மிடில் ஏஜ்ல இருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் தான், நம்ம கிளாஸ்க்கு வரவங்க தான். என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, சுவாமி ஐயோ நீங்க நிறைய சொல்றீங்களா சுவாமி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது சுவாமி, என்னால வந்து ஃபாலோ பண்ண முடியல சுவாமி. எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? பிரவருத்தி நிவர்த்தின்னு 2ஆ வந்து பாத்தீங்கன்னா லைஃபை பிரிச்சு வச்சிருக்குல்ல. பிரவருத்தியில நின்றுக்கிட்டு நிவர்த்திய வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியல அப்படின்னா முடியாது. முடியாதுன்றதுக்காக தான் வேதமே என்ன பண்ணிருக்கு, படைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இவர் பரமாத்மா என்ன பண்ணாருன்னா பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு 2 லைஃப் ஸ்டைலை வந்து பாத்தீங்கன்னா படைச்சிருக்காரு. அப்போ ஒருத்தர் ஆஃபீஸ் போய்கிட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டா திருஷ்யத்தில் நிற்க போகிறேன் அப்படின்னா முடியாது. அப்போ அதனால கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற வரைக்கும் நான் அதனால தான் பொறுமையாக இருங்க ஜி, பொறுமையாக இருங்க. இந்த ரிசீவ் பண்ணுங்க, இந்த ஞானத்தை எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே வாங்க, டெய்லி பாடம் கேட்டுக்கிட்டே வாங்க. ஆனால் உங்கள் சாதனை வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுற காரியத்தை இப்போ பண்ண முடியாது, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணணும், 50-55 வயசு வரைக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு மெதுவாக ஒதுங்கி இருந்து உபாசனையை பண்ணுங்க. இப்போ கேட்ட ஞானம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆவர்த்திக்கு வரும்போது இந்த லைஃப் ஸ்டைல் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், பலன் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்
திரஷ்டா திருஷ்யத்தை. இப்ப பாடம் கேட்டது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் அப்ப கிடைக்கும். நான் ஏகப்பட்ட கர்மத்துல இருக்கேன் அப்படின்னா, கிரகஸ்தாசிரமம் கர்மத்துக்கு தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ண முடியாது. அப்ப இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, அப்ப என்ன பண்ணணும்? கிரகஸ்தாசிரமத்துல இருக்கும்போது நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது, யாரெல்லாம் ஆபீஸ் போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம், உங்களுக்கு சாதனம் கர்மம் தான் சாதனம். அப்ப கர்மம் சாதனமா அதான் பந்தப்படுத்துமே சுவாமி அப்படின்னா, எந்த கர்மா பந்தப்படுத்தும் அப்படின்னா, பலனோடும் நான் கர்த்தா என்ற எண்ணத்தோடும் கர்மா பண்ணுனா பந்தப்படுத்தும். அதே விஷயத்தை வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட், பகவானுக்கு நான் ஒரு கருவிதான். நான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் எனக்கு உள்ளார இருந்துகிட்டு என்ன ஆப்ரேட் பண்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் நிமித்த மாத்திரம் தான், எல்லாம் பகவான் தான் பண்றான்ற எண்ணத்தோடையும், எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ண பகவான் சொல்றார் பண்றேன், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, பகவான் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் போதும், எனக்கு அது பிரசாதமா நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிரசாத புத்தியோட என்ன பண்றது, பலனை பிரசாத புத்தியோட ஸ்வீகாரம் பண்ணணும். கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா, பகவானோட இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம பண்ணணும். கர்த்திருவத்தை பாதி நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அப்படி செய்யப்படுற கர்மத்தை தான் கர்மயேவ யோகா ஆச்சாரியார் சொல்ற. கர்மம் தான் யோகம். எப்படிப்பட்ட கர்மம்? இந்த ஊர்ல ஏகப்பட்ட பேர் கர்மா பண்றான். கர்மமே யோகம் இல்ல. எப்படி யோகம்னா என்னது? ஈஸ்வர அர்ப்பண புத்தியா அனுஷ்டீயமானம். ஈஸ்வரார்ப்பண புத்தியோட வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மா செய்யப்படுகின்றதோ, கடன ரூபம் செய்யப்படுகின்றது. கடனம்னா செய்யப்படுறது. அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா யோகார்த்தத்துவா. எதுக்குங்க நிஷ்காமிய கர்மம் பண்றீங்க? அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல் 6 சாப்டர்லயே சொல்லிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 லட்சணம் சொல்லியிருக்கோம். என்னன்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தோட முதல் ஸ்டெப் சொல்லிக்கும் போதே சொல்லியிருக்கேன், யோக கருமசு கௌஷலம். யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ற கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபுல்ஃபில்னஸ்க்காக, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட்டோட உங்களோட அவுட்புட் எவ்வளோ கொண்டுட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குஷலத்தன்மைனா நிபுணத்தன்மையோடு ஒர்க்கை வந்து நீங்க பண்றீங்களோ அதான் யோகம். அப்ப நீங்க ஃபுல்ஃபில்னஸ்க்காக ஒர்க் பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் வந்துருமா? ஏனோ தானோன்னு பண்ணினீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இல்லை. எப்போ நீங்க ஒரு ஒர்க்கை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணணும்னு ரிசல்ட்டை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றீங்களோ அப்போ ஃபோக்கஸ் மைண்ட் ஆயிடும். மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் ஆகிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ வீதியில் வந்து ராஜா ஊர்வலம் ஊர்வலம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தாரை தப்பட்டை எல்லாம் வாத்தியங்கள் எல்லாம் முன்னாடி போகும். யானை குதிரை காலாட்படை எல்லாம் வரிசையாக பின்னாடி போகும். அப்புறம் பின்னாடி வந்து ராஜா தேரில் வந்து பார்த்தீங்கன்னா வரார். அப்படி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நகர வீதியில் 2 பக்கமும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்து, ஒரு பட்டறை இருக்குது. அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்புகள் தான் பண்ணுறது. அம்புகள் எல்லாம் வில்லு அம்பு பண்ணுறது தான். இந்த அம்பு பண்ணுறவன் என்ன பண்ணுறான், பிளாக் ஸ்மித்து அதை வந்து கூர்த்திட்டு இருக்கான். அம்பு பண்ணிட்டு அதை கூர்த்திட்டுவாங்க. அவன் கூர்த்திட்டு இருக்கான். பார்த்து கூர்த்திட்டே இருக்கான். அப்படி பார்க்குறான், பண்ணுறான், பார்க்குறான், அது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவோட பரிவாரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவன் எந்திரிக்கவே இல்லை. ஆக்சுவலாக ராஜா பரிவாரம் போகும்போது எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணும், உட்காந்து வேலை செய்யக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், இதை பண்ணிக்கிட்டே இருக்கான். ராஜாவோட தேர் கிராஸ் பண்ணுது. அப்போ வந்து மந்திரிமார்கள்லாம் பார்த்து இவனை பார்க்குறான். அடப்பாவி கிராதகனே, வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ராஜா வராரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்து பண்ணுறியா அப்படின்னு இவனை தூக்கிட்டு வந்துருங்க அரண்மனைக்குன்ட்டு. இவனை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுறாங்க. ராஜா கேட்குறாரு, என்னப்பா யார்ப்பா இவர் அப்படின்னு. இல்லை இவன் வந்து நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு மரியாதை கொடுக்கல அப்படின்னு. என்னப்பா ஏன் மரியாதை கொடுக்கல அப்படின்னா, ஐயா தெரியல எனக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பு தீட்டிக்கிட்டு இருந்தேன், அம்பு பண்ணுறது தான் என்னோட வேலை. அந்த அம்பு தீட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தது எனக்கு என்னன்னு தெரியல சாமி அப்படின்னு சொன்னோன்னே ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெரிய கௌரவம் கொடுத்து, ஒரு பெரிய புரஸ்காரம் கொடுத்து, விருது கொடுத்து அவனை கௌரவிக்கிறார். என்ன அப்படின்னா, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, வாத்தியங்கள் இத்தனை போய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செதறாம
ஒருத்தன் தன்னுடைய வேலையில இருக்கிறான் அப்படின்னா அதுதான் யோகி. அப்ப வந்து இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா யோக கர்மசு கௌஷலம் அப்படின்னு பேர். இதாச்சா? அப்புறம் தம் கர்மம் செய்வார், தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், தபசா பண்றது. இது மாதிரி இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்னஸ்க்காக. அப்போ கர்மமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம், கர்மமே யோகம். ஏன் சுவாமி அப்படின்னா அதையும் கண்டிஷன் என்னது, பணத்துக்காக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 50 ரூபாய்க்கு ஒரு கர்மம், 500 ரூபாய்க்கு ஒரு கர்மம், 5000 ரூபாய்க்கு ஒரு கர்மம், 5 லட்சத்துக்கு ஒரு கர்மம்னு டிஃபரன்ஸ் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக கர்ம சுகௌஷலம் முதல் ரூல். அதுக்கப்புறம் யுத்தாய யுஜ்யஸ்வ, யுத்தத்துக்காக யுத்தத்தை செய்ய வேண்டும், கருமத்துக்காக கருமத்தை பண்ண வேண்டும். அதான் பூஜை. பலனுக்காக பண்ணக்கூடாது. அப்படி பலனுக்காக பண்ணாம பண்ணுனா என்ன சுவாமி கிடைக்கும்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லுது சமத்துவம் யோக உச்சியதே. இந்த கண்டிஷனோட ஃபுல்ஃபில்னஸுக்காக பலன் மேல ஆசை இல்லாம, பலன் எப்ப கிடைக்கும் ஃபியூச்சர்ல. அப்ப ஃபியூச்சருக்கு மனசு போகாம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட என்ன வந்தாலும் பரவாயில்ல, பலனை பத்தி யோசிப்பே இல்லை, யோசிப்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுலயே கவனமா இருக்கும்போது மனசு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா என்ன ஆயிடும், சமத்துவத்தை அடைந்து விடும். அந்த சமத்துவம் தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சமத்துவத்துக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர். சமத்துவம் சமாதி. அப்ப வந்து ஆச்சாரியார் இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் இந்த கர்மயோகத்தை ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லி கொடுக்குற மாதிரி எதுக்காக நான் கர்மயோகம் உங்களுக்கு சித்தத்தை என்ன பண்ணும், சமாதானப்படுத்தி, ஒரு யோகி எந்த சித்த சமாதானத்தை அடைகிறானோ அது ஒருத்தன் கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனும் அடைய முடியும். யோகார்த்தத்துவாத் யோக உச்சியதே. யோகத்தை அடையறதுக்காக செய்யப்படுறதுனால யோகம் இது சமத்துவம், சம மனநிலை, மனசோட சமநிலைக்கு பேரு யோகம்னு பேரு. அதுக்காக இந்த கர்மயோகம் பண்றதுனால இந்த கர்மயோகத்துக்கு பேரும் யோகம்னே பேர் வச்சிருக்கு. யோகம் இது உச்சியதே குணத்தக. ஏன் அப்படின்னா யோகி பண்ற யோகமும் ஒருத்தன் கண்ண மூடி உட்கார்ந்து பண்ற யோகமும் சமநிலைய கொடுக்குது. கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆபீஸ்லயோ இல்ல வேற ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்கிறவனும் கூட அதே கர்மயோகத்தை பண்ணும்போது அவனுக்கும் சமநிலை கிடைக்குது. அப்ப யோகிக்கும் சமநிலை, இந்த கர்மத்தை பண்றவனுக்கும் சமநிலை. அப்ப ரெண்டுமே குண அளவுல ரெண்டுமே ஒண்ணு என்று நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, இது யோகம்னு சொல்லப்படுது. சரி, யோகத்தினால பார்க்க முடியுமா சுவாமி நேரடியா அப்படின்னா இந்த இடத்துலதான் நிறைய இன்ஸ்டிடியூஷன் தப்பா ஆகிப்போச்சு. திருப்பராய்த்துறை இப்போ தப்போவனம்னு ஒரு தப்போவனம் இருக்கு. ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அவர் சுவாமி மடாதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார். நான் வந்து சின்ன பையன், இப்போ இந்த பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்தப்போ நான் வந்து கேட்குற லிமிட்டேஷன் எவ்வளோ தூரம், கர்மயோகத்தோட லிமிட்டேஷன். ஏன் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேனர் எடுத்து கர்மயோகம்னு போட்டாச்சு. அப்போ சாகர காலம் மட்டும் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வெளியிலேயே போக முடியாது. இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் ராமகிருஷ்ண மடத்தோட பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு, நிறைய இது. ஒரு தாட்டை மட்டும் எடுத்துட்டு கர்மயோகம்னு எடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க. சாகர காலம் மட்டும் கர்மயோகம். அப்போ வந்து வேற அடுத்து இருக்கிறதெல்லாம் எடுத்து யார் பண்ணுவா, அடுத்தடுத்த ஜென்மத்தை பண்ணுவீங்களா, எப்போ முடிக்கிறது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட்டு. நான் அந்த மடாதிபதிட்ட கேட்குறேன், எது வரைக்கும் சாமி கர்மயோகத்தை பண்றது அப்படின்னா கடைசி வரைக்கும். கர்மயோகமே மோட்சம் கொடுக்குமா சாமி? ஆமா, கர்மயோகமே மோட்சம் கொடுக்கும். அப்ப கர்மயோகம் பண்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கர்மயோகமே மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆச்சாரியார் பாருங்க ரொம்ப கரெக்டா அந்த பாஷ்யத்தில் எழுதுற, அந்த தேன கர்மயோகேன, அந்த கர்மயோகத்தினால என்ன ஸ்டெப்ஸ் நடக்கும் அப்படின்னா கர்மயோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த சுத்தியை கொடுக்கும். முதல்ல சத்துவ சுத்தி. முதல் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ சுத்தி. இப்ப நிறைய பேருக்கு சித்த சுத்தி, அந்த சித்த சுத்தின்னா என்ன அர்த்தம்னு தெரிய மாட்டேங்குது. சித்த சுத்தினா என்ன அர்த்தம்னா ரஜோகுணமும் தமோ குணமும் என்ன ஆகும், வெளில போகும். ரஜோகுணம் தமோ குணம் வெளியில போயிடுச்சு அப்படின்னா சத்துவ குணம் தான் வந்து பாத்தீங்கன்னா அனாமயம், அந்த உபதிரவம் தராதது, சஞ்சலம் இல்லாதது, காமக்ரோதங்கள் இல்லாதது இந்த சத்துவ குணம். அப்போ ஒருத்தர் நல்ல பலன் மேல ஆசை இல்லாம கர்மம் பண்ண 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 ரஜோகுணமும் தமோ குணமும் நீங்கி சத்துவகுணம் நல்லா மேலோங்கி மனசு அடங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சித்த சுத்தின்னு பேர். இப்ப கர்மயோகம் என்ன பண்ணும், முதல்ல சித்த சுத்தியை கொடுக்கும். சித்த சுத்தி கொடுத்தோன்னே ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணி தானே நீங்க கர்மயோகம் பண்றீங்க. ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம் பகவானுக்கு, பகவானுக்கு. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்தரியாமியா இருந்து பாக்குறாருல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குருநாதரோட அனுகிரகத்தை
கூட்டி வைக்கிறார், சம்பந்தப்படுத்துறார் ஒரு குருநாதரோட சம்பந்தத்தை. குருநாதரோட சம்பந்தத்தை பார்த்தோன்னே குருநாதர் பார்க்கிறார், பரவாயில்லையே இவன் வந்து அடங்கின மனசா இருக்கானே, இவன் மனசு துள்ளி குதிக்காம கண்டபடி சஞ்சலம் இல்லாம ராகத்வேஷம் இல்லாம இருக்கே, அப்ப இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை கொடுத்தா இவனுக்கு நல்ல செரிமானம் டைஜஸ்ட் ஆகுமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஞான உபதேசம் பண்ற. அப்போ கர்மயோகத்து மூலமா சித்தசுத்தி, சித்தசுத்தி மூலமா குரு பிராப்தி, குரு பிராப்தி மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஞான உற்பத்தி, சிரவண ஞானம் கிடைக்குது. அதுக்கப்புறம் மனனம் பண்றான். அதுக்கப்புறம் தத்து உற்பத்தி துவாரேன சிரவண மனனம் நிதித்தியாசனத்து மூலமா அவன் என்ன பண்றான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஆத்மாவை முடிவுல பார்க்கின்றான். இதுதான் பாஷ்யத்துல இருக்கிற ஸ்பெஷல். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால இல்ல, கர்மயோகம் சித்தசுத்தியை கொடுத்து, சித்தசுத்தி குரு அனுகிரகத்தை கொடுத்து, குரு அனுகிரகம் சாஸ்திரத்தை கொடுத்து, சாஸ்திர ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா அனுபூதிக்கு திரும்ப என்ன பண்ணுவீங்க, கர்மயோகம் திரும்ப ரிட்டர்ன் வாங்க. இந்த ஸ்லோகத்துல கர்மயோகத்தை முதல் ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் கர்மயோகத்து மூலமா சிரவண மனனம் கிடைக்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் சிரவண மனனத்துக்கு அப்புறம் தியான யோகம்னு சொல்லக்கூடிய நிதித்தியாசனம் மூணாவது ஸ்டெப் வந்துடும். அப்ப பூரணமா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் கிடைச்சு. இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸா சொல்லுது. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞான உற்பத்தி துவாரே நச்ச அப்பரே, இதை என்ன பண்ணிட்டாங்க, தோசைய பிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ரமணாசிரமத்துல என்ன பண்ணாங்க, நீங்களாம் சாஸ்திரம் படிக்கிறீங்களா, தேவையே இல்லாம எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் பண்றோம்னு நாங்க ஆத்ம தியானம்னு பிரிச்சுக்கிட்டாங்க. எப்ப ஆத்ம தியானம் வராதுப்பா. ஆத்ம தியானம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆத்மாவை பண்ண முடியும் கண்ணை மூடி உட்கார்ந்து படிக்காம. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் ஒரே தத்துவம்னு தெரியணும்னா நான் தான் எல்லாமா இருக்கேன்னு முதல்ல தெரியணும். நான் தான் எல்லாமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா விதமா ஒரே கான்சியஸ்னஸ் தான் இந்த எல்லா ஜெகத்தாவும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விதவிதமா படிக்க வேண்டி இருக்கு. 24 தத்துவங்களை விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. நான் யாருன்னு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் பொய், நான் மட்டும்தான் சத்தியம்னு நமக்கு தெரியறதுக்கு இருக்கு. இதுக்குதான் சிரவண மனனம் பண்ண வேண்டியிருக்கு. கண்ணை மூடி உட்கார்ந்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லயம் பண்ணிட்டு போய் சொந்த ஆத்மாவை அடையலாம். ஆனா உங்களுக்கு அந்நியமா மற்ற எல்லாம் இருக்கும். அப்படியே பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகம்லாம் இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? உலகம் இருண்டு போகுமா? இருண்டு போகாது. அப்போ நீங்க உங்க ஆத்மால இண்டிவிஜுவல் ஆத்மால நின்னாலும் கூட என்னாகாது, இந்த உலகம் அப்படியே தான் இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா யோகிகளோட. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா முதல்ல பண்ணக்கூடிய யோகம் எதெல்லாம் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோமோ அனுஷ்டானங்கள் எல்லாம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைமரியா நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை கிரியேட் பண்றதுக்கு, அதுக்காக தான் ஜபம் பண்றோம், தியானம் பண்றோம் இதெல்லாம். ஆனா வாஸ்தவத்துல தியானம் எப்போ அப்படின்னா பண்ணணும் அப்படின்னா அகண்ட போதம் உண்டாகணும், பிரம்ம ஞானம் உண்டாகணும் அப்படின்னா பிரம்மானுபூதி என்ன பண்ணணும், முதல்ல கர்மயோகம் பண்ணணும், சித்த சுத்தி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் உபாசனா பண்ணணும். எல்லா உபாசனையும் மெடிடேஷனுக்குள்ளார நம்ம பண்ற எல்லாத்தையும் உபாசனைக்குள்ளார கொண்டு வந்து, அதுக்கப்புறம் உபாசனை பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த ஏகாகிரம் வந்துடும், பின் பாயிண்ட்ல நிக்கிறது. அதுக்கப்புறம் குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனத்தை சொன்னார்னா அந்த நிர்குண நிராகாரத்துல நின்று தியானம் பண்ற சாமர்த்தியம் வந்துடும். அப்ப முடிவுல ஆத்ம தியானம் அதுதான் வாஸ்தவம், அதுதான் பிரம்ம தியானம் ஆகுது, அதுதான் நிதித்தியாசனம் ஆகுது, அதுதான் பூரண போதத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரமணாசிரமத்தில் எனக்கு அங்கங்கே அப்பப்போ நிறைய பேர் அங்கங்கே மீட் பண்ணுவேன். ரொம்ப வருஷங்களாக ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து அவரை பார்த்தேன். பார்த்த உடனே வழியிலேயே நிப்பாட்டி ரமணாசிரமத்துக்கு முன்னாடி, சாமி 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 ஒரு டவுட்டு சாமி, இந்த லலிதா ஏதோ ஒரு ஸ்தோத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், சாமி அந்த டெக்ஸ்ட் இருக்கா சாமி? எதுக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு? லலிதா திரிபுர சுந்தரியை பற்றி ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னேன் அதுக்கு சங்கர் ஏதாவது கமெண்ட்ரி பண்ணியிருக்காரா அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை, ஆனால் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா உங்களுக்கு எதுக்கு அது? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடி போய் வருஷக்கணக்காக போய் கண்ணை மூடி போய் உட்காருங்க, அப்போ உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா லலிதாவை தான் சுவாமி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் லலிதாவை தியானம் பண்ணுறீங்களா? ரமணாசிரமத்தில் போய் நீங்கள் நான் தானே தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானை பிடிக்கிறதுலாம் ரொம்ப தூரம் சாமி. நிர்குண நிராகாரத்துலலாம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நிற்க முடியாது.
நீங்க ரவணாசிரமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷக்கணக்கா பண்றவங்க எல்லாம் ஒண்ணு நான் யாராவது தியானம் பண்ணாங்கன்னா தூங்கி போயிடுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படி தியானம் பண்றாங்க அப்படின்னா என்னன்னா வேற ஏதாவது உள்ளுக்குள்ளார ஒரு தியானம் போயிட்டு இருக்கும். ஆத்ம தியானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம். ஏன்னா ஆத்மான்றது நிர்குண நிராகாரம். அப்ப யோக பிரக்கிரியால நம்ம யோக சூத்திரத்துல என்ன ஸ்டெப்ஸ் போறோமோ அந்த யோக சூத்திரத்துல சொல்ற ஸ்டெப்ஸ் போனாதான் நீங்க இண்டிவிஜுவல் ஆத்ம தியானமே சம்பவிக்கும். அப்ப யோக சூத்திரத்தை எடுத்தாச்சு, ரமணாசிரமத்துல யோக சூத்திரம் போகணும், எடுத்தாச்சு. அப்ப ஒருத்தர் பிளைனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸே போகாம டைரக்டா கண்ண மூடி உட்கார்ந்தாருன்னா தூங்கிடுவார். காலையில சாப்பிட்ட இட்லியும் பொங்கலும் என்ன பண்ணும், தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். இல்லைன்னா முந்தின நாள் ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் பார்த்த வீடியோஸ் காலையில வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தை கொடுத்துரும். காலைல உட்காந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்ணை மூடி நல்ல ஃபேனு நல்லா ஓடும், ஆனந்தமா தூங்கிட்டு இருப்பீங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், சித்த விக்ஷேபத்துக்கு போயிடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி லலிதாவோட மந்திரமோ இல்ல சிவபெருமா ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, நான் சிவனை தான் சுவாமி தியானம் பண்றேன் அப்படின்னு. அப்ப நானும் தியானம் பண்ணலையா நீங்க? நானும் தியானம் பண்ணல சாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரரை தியானம் பண்றேன். ஐயோ என்னது ரமணர் பிலாசபிக்கே ஆபத்தாயிடுச்சு இது. அப்ப உள்ள என்ன நடக்குது அப்படின்னா ஒண்ணு நடந்தா சகுன தியானம் தான் நடக்குது, இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சும்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்த நான்ல நிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்தோட தேவைப்படுது. அப்ப நாங்க தான் அதான் சொல்றோம், பேசாம உட்கார்ந்து என்ன பண்ணுங்கன்னா ஆத்ம அனாத்ம விசாரத்தை என்ன பண்ணுங்க, சாஸ்திரங்களை முறையா சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க. மெதுவா கூடவே சைமல்டேனியஸா என்ன பண்ணுங்க, நிஷ்காமிய கர்ம உபாசனைகளையும் நிஷ்காமியமா நம்ம இந்த சொசைட்டிக்கும் நம்மளால முடிஞ்சத பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணிக்கிட்டு நிஷ்காமியம் ஒரு சங்கல்பம் பண்ணாலும் கீழே இறங்கிடுவீங்க, டிகிரேட் ஆயிடுவீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பங்களே இல்லாம நிஷ்காமிய கர்மம் நிஷ்காமிய உபாசனை பண்ணிக்கிட்டே வேதாந்த சிரவணத்தை பண்ண 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 சிரவணம் முடியட்டும், மனநம் முடியட்டும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு 100% தியானத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகி ஆத்மானுபூதி அடையும். சரியா? இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இருக்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு கிளாஸ் இல்லை ஜி, ஒரு 4 நாள். நாளைக்கு வந்து தீபாவளி ஏதாவது பர்ச்சேசிங் அது இதெல்லாம் போங்க, பிஸியாக இருப்பீங்க, எல்லாம் பண்ணிக்கிங்க. 3 நாள் லீவ் முடிச்சு நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்துருக்கு. 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை தான் நமக்கு இனிமேல் அடுத்த கிளாஸ் வந்து வியாழக்கிழமை மட்டும் ஆரம்பிக்கும். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நான் இப்போ சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமிகள், அதுக்கப்புறம் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகளோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் அவங்களோட இது இருக்குது, அபினவ வித்யாதீர்த்த ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்க புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 புக்கு போட்டிருக்காங்க. அவங்களோட புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கிளியர் அந்த யோகத்தோடது அப்படியே பூரணமாக இப்போ பேசுகிறது ட்ரெடிஷ்னலாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். அதனால புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பேக்கட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதித்தியாசனம் போய் தான் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புக்கு நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு அனுப்புகிறேன், நான் போட்டு விட்றேன், நாளைக்கே போட்டு விட்றேன். ஆன்லைன்லேயே கிடைக்க நீங்கள் வாங்கிக்கலாம். நமஸ்கார்.